Welcome to AVS Education. வெல்கம் கைஸ், திஸ் இஸ் ஆண்டனி விஜய். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஒரு பேசிக்கான சி ப்ரோக்ராம் எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி அந்த சி ப்ரோக்ராமை டெவலப் பண்ணுறதுக்கு தேவையான ஐடின்னு சொல்லுவாங்க. அதாவது இன்டகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த ஐடியோட நேம் என்னென்னா கோட் பிளாக்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்போதுமே ஃபஸ்ட்டு சி++க்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எதுக்கு கொடுப்பாங்கன்னா கோட் பிளாக்ஸ்க்கு தான் கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ கோட் பிளாக்ஸ் நீங்கள் அதை சர்ச் பண்ணுங்கள், இப்படி வந்துடும். வெப்சைட் கொடுத்துருக்காங்க, கோட் பிளாக்ஸ் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டேப்ஸ் இருக்கும். ஹோம், ஃபீச்சர்ஸ், டவுன்லோட்ஸ், ஃபாரம்ஸ், விக்கி. ஸோ நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நம்ம இப்போ அந்த ஐடியை டவுன்லோட் மட்டும் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு டவுன்லோட்ஸ்னு சொல்கிற டேபை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டவுன்லோட் த பைனரி ரிலீஸ், டவுன்லோட் த சோர்ஸ் கோட், அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்மளுக்கு டவுன்லோட் த பைனரி ரிலீஸ் அந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிக்கிட்டு இதில் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு நிறைய ஃபைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அதுக்குன்னு தேவையான ஃபைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தேவையான ஃபைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இல்லை நீங்கள் மேக் ஓஎஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு தேவையான ஃபைல்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போது நான் விண்டோஸ் யூஸ் பண்ணுறதுனால நான் எப்படின்னு சொல்ல போகிறேன். உங்களுக்கு இது எப்படி டவுன்லோட் பண்ணணும்னு சொல்ல போகிறேன். ஆக்சுவலாக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இல்லை விஷயம் என்னென்னா, டவுன்லோட் பண்ணும்போது நீங்கள் எல்லாமே ஒரே பேக்கேஜாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். இல்லைன்னா நீங்கள் கம்பைலர்ஸ் தனியாக டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதை இன்ஸ்டால் பண்ணி அது ரொம்ப கஷ்டமான வேலை. ஸோ அது நிறைய ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதில் பார்த்தீங்கன்னா கோட் பிளாக்ஸ் 20.3 min.gw setup.exe. ஸோ ஆக்சுவலாக இதில் min.gwனா என்னென்னா, இது சி கம்பைலரு, C++ கம்பைலர், அந்த மாதிரி கம்பைலர்ஸ் இந்த min.gw செட்டப்புக்கு உள்ள இருக்கும். எல்லாமே இன்பில்டாகவே இருக்கும். அதனால் தனியாக உங்களுக்கு எதுவுமே டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். இதில் ரெண்டு ஆப்ஷனாக உங்களுக்கு கொடுத்துருக்காங்க டவுன்லோட் பண்ணுறதுக்கு. ஒன்று ஃபோர்ஸ் ஹப்பு அல்லது sourceforge.net, இந்த மாதிரி ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஒரு இதில் டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஐக்கான் வரும். இதுதான் கோட் பிளாக்ஸ். ஸோ டவுன் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ நம்ம இப்போ ப்ரோக்ராம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடுறேன். ஃபைலில் போயிட்டு ஓப்பன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்ன்னு இருக்குது, அதை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ இதெல்லாம் ப்ரீ டிஃபைன் ஃபங்க்ஷன். நம்ம இப்போ ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் நம்ம எப்படி ப்ரோக்ராம் டைப் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஃபைல் ஆப்ஷனில் போயிட்டு ஃபைல் சூஸ் பண்ணுங்கள். தென் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் சி ஆர் C++ சோர்ஸ் அதை சூஸ் பண்ணிக்கிட்டு கோவை கிளிக் பண்ணுங்கள். தென் நெக்ஸ்ட் போங்க. ஸோ நம்ம இப்போ சி ப்ரோக்ராம் தான் பண்ண போகிறோம். ஸோ அதனால் சியை சூஸ் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இதில் நம்ம ஃபைல் நேம் அண்ட் பாத் கொடுக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டான பாத் கொடுத்துடலாம். ஸோ சிக்குள்ளே ப்ரோக்ராம் ஃபைல்ஸுக்குள்ளே கோட் பிளாக்ஸ்ன்னு இருக்குல்ல, இதுக்குள்ளே min.gw பின்குள்ளே இந்த பாத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இதுக்கு இதில் நீங்கள் நேம் டைப் பண்ணலாம். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம்னால நான் ஃபஸ்ட்டுன்னு டைப் பண்ணிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டுன்னு டைப் பண்ணிவிட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகே, நீங்கள் அது அட்மினிஸ்ட்ரேட்டர் பண்ணலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள்,
எஸ் கொடுத்து நீங்கள் டாக்குமெண்ட்லேயே சேவ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேவ் பண்ணிவிட்டு ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஓகே, நோ இஷ்யூஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைல் இப்போ வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஃபைலில் நம்ம எப்படி வந்து ஒரு பேசிக்கான சி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் வந்து என்னென்னா ப்ரீ ப்ராசஸர்னு சொல்லுவாங்க. ப்ரீ ப்ராசஸர்னால் அது வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும்னா ஹேஷ்ன்னு சொல்கிற சிம்பிள் யூஸ் பண்ணணும். ஸோ நீ ஹேஷ் கொடுத்து உடனே ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ கம்ப்ளீட் ஆப்ஷன் மூலமாக நமக்கு நிறைய இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் நம்ம வந்து இன்க்ளூட் டைப் பண்ணிடணும். ஸோ கோட் பிளாக்ஸில் இதுதான் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்கும். நிறைய விஷயங்கள் நீங்கள் ரொம்ப டைப் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. நீங்கள் லைட்டாக ஸ்டார்ட் பண்ணி விட்டாலே போதும், அதுவே உங்களுக்கு ஆட்டோ கம்ப்ளீட் ஆப்ஷன் மூலமாக நிறைய எல்லாமே கொடுத்துரும் உங்களுக்கு. ஓகேவா? ஸோ ஹேஷ் இன்க்ளூட் ஒரு செட் ப்ராக்கெட்டுக்குள்ளே stdio.h. ஸோ stdio.hனா stdனா ஸ்டாண்டர்ட், IOனா இன்புட் அவுட்புட். இது வந்து ஒரு ஹெட்ரு ஃபைல். ஓகேவா? இந்த ஹெட்ரு ஃபைல் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கம்பைலருக்கு போயிடும். என்ன இன்ஃபர்மேஷன்னா இந்த ஃபைலை நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணுங்கள் கம்பைல் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கம்பைலருக்கு கொடுத்துரும். இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கனாலே. அப்படி என்ன இந்த ஹெட்ரு ஃபைலுக்குள்ளே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா stdio.h-க்குள்ளே நிறைய ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது. இதான் அது, இது நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 35 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் இதில் இருக்கும். இது எல்லாமே இந்த எல்லா ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸும் எல்லாமே இதில் இருக்குன்னா இந்த stdio.h ஃபைலுக்குள்ளே தான் இருக்குது, ஹெட்டர் ஃபைலுக்குள்ளே தான் இருக்குது. அது என்ன ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்னா, இது எல்லாமே ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் எதுக்குன்னு சொல்கிறாங்கன்னா, இது ஃபார் எக்ஸாம்பிள் printf இருக்குது. printf இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு டபுள் கோட்ஸ் போட்டு நீங்கள் என்ன டைப் பண்ணிங்கனாலும் அது வந்து உங்கள் ஸ்க்ரீனில், கம்ப்யூட்டர் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுக்கும் வந்து சர்டைன் டாஸ்க் வந்து அசைன் பண்ணிட்டாங்க. நீ இப்படி தான் வேலை செய்யணும், நீ இப்படி தான் பிரிண்ட் பண்ணணும், நீ இப்படி தான் வந்து இன்புட்டை வாங்கணும், இன்புட்டை வாங்கினதை இப்படி தான் நீ பிரிண்ட் பண்ணணும், இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபங்க்ஷன்ஸுக்கும் வந்து ஒரு டாஸ்க் அசைன் பண்ணி அதை வந்து ஒர்க் பண்ண வைக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த 35 வெரைட்டிஸ் ஆஃப் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸை நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே யூஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக இந்த ஹெட்ரு ஃபைல் இருக்கணும். இந்த ஹெட்ரு ஃபைல் இல்லாமல் நம்ம இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ண முடியாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா கம்பைலர் வந்து இதை கன்சிடர் பண்ணாது. ஸோ இந்த ஹெட்ரு ஃபைல் ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் லைன் வந்து என்னென்னா மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷனுக்கு முக்கியமானது என்னென்னா ரிட்டன் டைப்பு. ஸோ நிறைய பேர் வாய்ட் யூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இன்ட்டு மெயின் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இன்ட்டு மெயின் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக. ஸோ உங்கள் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகிற இடம் பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ராசஸ், அதாவது ஹேஷில் தான் வந்து உங்கள் ப்ரோக்ராமே ஸ்டார்ட் ஆகுது. பட் உங்களுடைய எக்ஸிக்யூஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா மெயின் ஃபங்க்ஷனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வித்தியாசம் புரிஞ்சுக்கோங்க. எக்ஸிக்யூஷன் மெயின் ஃபங்க்ஷனில், ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுறது ஹேஷில், அதில் தான் ஆரம்பிக்குது. இப்போது மெயின் ஃபங்க்ஷனுக்கு ஏன் ரிட்டன் டைப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது எதுக்குன்னா, ஒரு ப்ரோக்ராம் வந்து ஸ்மூத்தாக வந்து டெர்மினேட் ஆகுதா இல்லைன்னா வந்து ஃபோர்ஸ் பண்ணி டெர்மினேட் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ரிட்டன் டைப் கொடுத்துட்டிங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் ஃபங்க்ஷனுக்கு இன்ட்டு கொடுத்துட்டிங்கன்னா நம்ம ஃபைனலாக இந்த ப்ரோக்ராமை முடிக்கும்போது ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு ஒன்று நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கும். அது கொடுத்ததுக்கப்புறம் நம்ம என்ன ஆகும்னா ப்ரோக்ராம் கம்பைல் ஆகும்போது அந்த ப்ரோக்ராம் வந்து ஃபோர்ஸாக டெர்மினேட் ஆகுதா அல்லது வந்து நார்மலாக டெர்மினேட் ஆகுதான்னு சொல்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக கொடுக்கும். அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறதுக்காக நம்ம வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும். இதெல்லாம் வந்து கரெக்டாக பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு குட் ப்ரோக்ராமராக இருக்கணும், அல்லது இது வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸ். ஸோ இன்ட் மெயின் தான் யூஸ் பண்ணணும், வாய்ட் மெயின் யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ இன்ட் மெயின் சரியா, இது வந்து ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும். அதாவது கேர்லி ப்ரேசஸ் சொல்லுவாங்க. சரி, அது யூஸ் பண்ணால் தான்
இது வந்து ஒரு பிளாக் மாதிரி எடுத்துப்பாங்க. இதுக்குள்ளே நீங்கள் எல்லா விதமான கம்ப்யூட்டேஷன்ஸ், எல்லா விதமான ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் இதுக்குள்ளே தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. சரியா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இந்த stdio.h ஹெடர் ஃபைலுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷனை மட்டும் எடுத்து நம்மளுக்கு பேசிக், ஆக்சுவலாக இது பேசிக்கு ப்ரோக்ராம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த printf-ஐ வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் இதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு இந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு உள்ள printf டைப் பண்ணக்குள்ளே வந்துடும். printf ஓப்பன் ப்ராக்கெட் யூஸ் பண்ணி டபுள் கோட்ஸ். நான் என்ன சொன்னேன்னா, டபுள் கோட்ஸுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். நம்ம அதை பார்க்கலாம். திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட், இது ஆக்சுவலாக printfன்னு சொல்கிறது ஒரு ஃபங்க்ஷனு. ஓகே, நம்ம ஜென்ரலாக இதை வந்து ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டும் முடியும் போது நம்ம என்ன பண்ணணும், அதுக்கு செமிகோலன் கொடுக்கணும். செமிகோலன் கொடுத்துட்டா அந்த லைன் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். இந்த இன்ஃபர்மேஷன் கம்பைலருக்கு கரெக்டாக போய் சேர்ந்துடும். ஓகேவா? ஸோ கம்பைலருக்கு வந்து நம்ம எல்லா ஃபெசிலிட்டிஸும் கொடுத்தாகணும். ஏன்னா கம்பைலருக்கு ஒரு விஷயம் புரியலைன்னா அதனால் ரீட் பண்ண முடியாது, லைன் பை லைனாக ரீட் பண்ண முடியாது, உங்களுக்கு அவுட்புட் கிடைக்காது. ஸோ அதனால் கம்பைலருக்கு புரியும்படி நம்ம வந்து நம்மளுடைய கோடிங்ஸ்லாம் சின்டெக்ஸ் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் ப்ராப்பராக எழுதணும். சரி, இப்போது நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது வந்து ஒரு பேசிக் ப்ரோக்ராம்னால நம்ம வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஏன்னா ப்ரோக்ராம் வந்து நான் இப்போ வந்து முடிக்க போகிறேன். சரியா? ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்னா ரிட்டன் கொடுத்துட்டு ஏதாவது ஒரு நம்பர் நீங்கள் கொடுத்தா போதும். நான் சும்மா 0ன்னு கொடுக்கலாம். 0 தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. 1 2 3 4 எது வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஏதாவது ஒரு இன்டீஜர் நம்பர் நீங்கள் கொடுக்கலாம். கொடுத்துட்டிங்கன்னா இந்த ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த ப்ரோக்ராம் ஸ்மூத்தாக ரன் ஆச்சுன்னா இந்த வேல்யூ 0 பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு போயிடும். அப்போ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் புரிஞ்சுக்கும், ஓகே ப்ரோக்ராம் வந்து ஸ்மூத்தாக வந்து டெர்மினேட் ஆச்சு, யாருமே ஃபோர்ஸ் பண்ணி டெர்மினேட் பண்ணல. ஃபோர்ஸ் பண்ணி டெர்மினேட்னு என்ன அர்த்தம்னா, அதுக்கு பேர் வந்து எரர் ஹேண்ட்லிங், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நம்ம பார்க்கலாம். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி நம்ம ரன் பண்ணலான்னு பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு பில்டு ஆப்ஷன் போங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. பில்டுன்னு சொல்கிறது வந்து நம்ம நார்மலாக கம்பைல் பண்ணுவோம்ல, அதே தான். தென் ரன் பண்ணுங்கள். ஸோ டேரெக்டாக ரன் பண்ணாதீங்க, ஏன்னா நீங்கள் பண்ணுற சேஞ்சஸ் எல்லாமே வந்து நீங்கள் பில்டு பண்ணால் தான் அது வந்து கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். தென் நீங்கள் வந்து ரன் ஆப்ஷன் போங்க. ரன் ஆப்ஷன் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அவங்களுக்கு அவுட் கிடைக்கும். திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். ப்ராசஸ் ரிட்டர்ன் டு 0. பாருங்கள், இதில் வந்து ப்ராசஸ் ரிட்டர்ன் டு 0னா நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அந்த வேல்யூ என்ன ஆயிரும், ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு ரிட்டர்ன் ஆயிரும். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு அது ரிட்டர்ன் ப்ராப்பராக ஆயிரும். ஸோ அதை மட்டும் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இப்போது நான் இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணுறேன், ஒரு டெஃபினிஷன் செக்ஷன் சொல்லிட்டு ஒன்று நான் இதில் ஆட் பண்ணுறேன். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதில். ஓகே, ஸோ அதுவும் வந்து ப்ரீ ப்ராசஸர் செக்ஷன் மாதிரி தான். அதுவும் ஹேஷில் தான் நம்ம ஆரம்பிக்கணும். டெஃபினிஷன்னால அதில் டிஃபைன் சொல்லிட்டு ஒரு இருக்குது. டிஃபைன் நம்ம டைப் பண்ணிவிட்டு, இது என்னென்னா, நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே நம்ம வந்து ஒரு வேரியபிள் கொடுத்து அந்த வேரியபிள் வந்து அந்த ப்ரோக்ராமுக்குள்ளே எத்தனை வாட்டி இருந்தாலும் எல்லா இடத்துலையும் அந்த வேல்யூவை நம்ம அசைன் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து பிஐன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் நேம் கொடுக்குறேன். வேரியபிள்னால் ஒன்றும் இல்லை, வேரியபிள்னால் ஜஸ்ட் ஒரு மெமரி லொக்கேஷன். அந்த மெமரி லொக்கேஷனில் வந்து நம்ம வந்து வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். சரியா? அது ஒரு டெம்பரவரி வேரியபிள் தான். சரியா? ஸோ டெம்பரவரி ஒரு மெமரி லொக்கேஷன் தான். ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா ஒரு வேல்யூஸ் கொடுக்கலாம். பிஐக்கு 3.14. நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், மேக்ஸில் படிச்சிருப்போம். வேல்யூ ஆஃப் பை இஸ் 3.14ன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதே தான் நான் கொடுத்துருக்கேன். பை இஸ் ஈக்குவல்ட்டுலாம் கொடுக்கக்கூடாது. பை ஒரு ஸ்பேஸ் விட்டு 3.14 கொடுத்துருங்க. ஸோ இப்படி கொடுத்ததுக்கப்புறம் நான் வந்து இப்போ ஒரு சேஞ்சஸ் பண்ண போகிறேன். சரியா? மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் இன்னொரு பிரிண்டர் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணி இந்த பையோட வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறேன். ஸோ இன்னொரு விஷயம் நான் சொல்லணும் உங்கள்கிட்ட. ஸோ இது வந்து 3.14ன்னு சொல்கிறது வந்து என்னென்னா ஒரு டெசிமல் வேல்யூ. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னது மாதிரி கம்பைலருக்கு வந்து எல்லாமே புரிஞ்சதும் கரெக்டாக எல்லாமே நடக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஒவ்வொரு டேட்டாவையும் நம்ம என்ன பண்ணணும்னா கரெக்டாக புரிய வைக்கணும்.
அது வந்து ஒரு இன்டீஜர் டேட்டாவா, அல்லது ஒரு டெசிமல் டேட்டாவா, அல்லது ஒரு கேரக்டரான டேட்டாவா, அல்லது ஒரு ஸ்ட்ரிங் டேட்டாவான்னு சொல்லிட்டு தனித்தனியாக அதுக்கு புரிய வைக்கிற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு நொட்டேஷன் இருக்குது. அந்த நொட்டேஷனை போட்டால் கரெக்டாக கம்பைலர் வந்து புரிஞ்சுக்கும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, பிரிண்டஃபில் திரும்ப ஒரு பிரிண்டஃப் கொடுத்து இந்த பிரிண்டஃப்குள்ளே டபுள் கோட்ஸ் போட்டுட்டு இப்போ நம்ம என்ன பிரிண்ட் பண்ண போகிறோம், ஒரு டெசிமல் வேல்யூ தான் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ டெசிமல் வேல்யூக்கு வந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் இருக்குது. அப்படின்னு என்னென்னா ஒரு பர்சன்டேஜ் சிம்பிள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது வந்து ஒரு ஃப்ளோட் வேல்யூ, அதாவது டெசிமல் வேல்யூவை நம்ம வந்து கம்ப்யூட்டரில் ஃப்ளோட்டுன்னு சொல்லுவோம். எஃப் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன பிரிண்ட் பண்ண போகிறீங்க, ஒரு டெசிமல் வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறீங்கன்னு அர்த்தம். போட்டு கொடுத்துட்டு ஸோ நான் இதை வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன். ஓகே, ஸோ கம்மா கொடுத்துட்டு இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அந்த வேரியபிள் நேம் கொடுக்கணும். வேரியபிள் நேம் என்னது, பிஐன்னு சொல்கிறது தான் அந்த வேரியபிள் நேம். சரியா, அந்த பிஐயை நீங்கள் இதில் கொடுக்கணும். பிஐ நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இது வந்து ஒரு சிம்பிளாக ஒரு ஸ்டேட்மெண்ட்னு சொல்லலாம். ஸ்டேட்மெண்ட் வந்து எண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணணும், செமிகோலன் கொடுத்தா தான் நம்மளுக்கு புரியும். ஸோ கொடுத்துட்டிங்கன்னா இப்போ என்ன ஆகும், நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி இப்படி ஹேஷ் டிஃபைன் பிஐ 3.14 கொடுத்துட்டிங்கன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து இருக்கிறது வரைக்கும் இந்த பிஏ பிளேஸில் என்ன இருக்குதுன்னு அர்த்தம், 3.14 இருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன ஆகும்னா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு திஸ் இஸ் மை ஃபஸ்ட் ப்ரோக்ராம் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். அதுக்கப்புறம் அதை ஒட்டி பிஐன்னு பிரிண்ட் ஆகும். சரியா, நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பில்டு கொடுத்துட்டு தென் ரன் கொடுங்க. இங்கே பாருங்கள், திஸ் இஸ் மை ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். ஸ்பேஸே இல்லாமல் என்ன ஆச்சு, 3.140000 இப்படின்னு நம்மளுக்கு அன்னெசரியாக நிறைய ஜீரோஸ் வந்துருக்கு. ஓகேவா, இப்போ நம்ம வந்து இந்த ஜீரோஸை எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எனக்கு வந்து டெசிமல் வேல்யூ வந்து 3.14 தான் இருக்குது. எனக்கு 2 டெசிமல் பிளேசஸ் தான் வேணும். எனக்கு அத்தனை டெசிமல் பிளேசஸ்லாம் தேவையில்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், உங்களுக்கு எத்தனை தேவையோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இதில் 2 டெசிமல் பிளேசஸ்னால் ஜஸ்ட்டு 0.2 போட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், இப்போ நீங்கள் சேஞ்சஸ் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப என்ன பண்ணணும், பில்டு பண்ணிவிட்டு தான் ரன் பண்ணணும். டேரெக்டாக ரன் பண்ணிங்கன்னா பழைய அவுட்புட் தான் உங்களுக்கு வரும். ஸோ பில்ட் பண்ணிவிட்டு தென் ரன் கொடுங்க. ஸோ ஸ்பேஸே இல்லாமல் 3.14 இது பார்க்குறதுக்கு நீட்டாக இல்லை. ஸோ நம்ம வந்து லைன் பை லைனாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பிரிண்டஃபில் இந்த லாஸ்ட்டில் ஒரு ஸ்லாஷ் கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு நெக்ஸ்ட் லைனை க்ரியேட் பண்ணி கொடுத்துரும். அந்த நெக்ஸ்ட் லைனில் இந்த பையோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ மறுபடியும் நீங்கள் பில்ட் பண்ணிவிட்டு தான் ரன் பண்ணணும். ஓகேவா, ஸோ ரன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வரும், திஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் 3.14 அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக் ப்ரோக்ராம். ஏதாவது கேள்விகள் என்கிட்ட கேட்கணுன்னு ஏதாவது தோணுச்சுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். என்னுடைய எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங். Keep watching my videos. If you like my video, subscribe my channel and press the bell icon for regular updates.